வாடாத பெண்குயிலே 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 வாழமர கட்டிலே 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 குயில் ஒண்ணு கூவுதம்மா 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 கவி பாடும் சோலையிலே 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 வள்ளுவர் வருவார் என்று சொல்லுதம்மா 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 நீல கருங்குயிலே கரிசக்காட்டு பூமையிலே சிரிக்க சிந்திக்க வைக்கும் பூந்தமிழே வாழ்க வளமுடன். வில்லுப்பாட்டு திருவிழாவுக்கு வருகை புரிந்திருக்கும் சான்றோர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, விண்மீன் கூட்டம் போல அமர்ந்திருக்கும் கண்மணிகளே, பொன்மணிகளே, நமது லயலா பள்ளியின் வில்லிசைக்குழு வணக்கம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிப்பாகன் முதற்றே உலகு என்ற கூற்றுக்கிணங்க திருக்குறள் நமக்கு சங்கீதம் பாடிய குயிலின் குரல், அதற்கு ஈடில்லை மாணிக்க பரல். லயோலா பள்ளி மாணவர்கள் இணைந்து வழங்கும் இசை கருவிகள், கானக ஒலிகள் சேர்ந்து இசைக்க போவது காணங்கள். திருக்குறளின் பெருமை போட்டி விதமாக ஒரு நையாண்டி வில்லு பாட்டு, பாட்டுக்கு பாட்டு மெட்டுக்கு மெட்டு இதோ உங்கள் முன்னிலையில். லயோலா இன்னிசை குழுவின் சார்பாக இங்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய தமிழர்கள் காலகாலமாய் இயற்கையை வணங்குபவர்கள். தமிழர்கள் தானே, நாமும் வணங்கிடுவோம். அகவனே பகலவனே அழகு நல்ல கதிரவனே, அழகு நல்ல கதிரவனே, வில்லிசையால் உட்புகழை பாடிட பாடிட, இன்னிசையால் உன்னை நாங்கள் போற்றினோம் போற்றினோம். கசினியில் இருலோகத்தை கதிரொலியை அளிப்பவனே, கதிரொலியை அளிப்பவனே, கதிரொலியை அளிப்பவனே, உயிரினங்கள் வாழ உயிர் செய்பவா வழி செய்பவா, உயர்ந்தவனே உன் நினைவை போற்றினோம் போற்றினோம். இயற்கையை வணங்கிட்டோம். ஆமா வணங்கிட்டோம். வந்தவங்களுக்கு வணக்கம் சொல்ல வேணாமா? நிச்சயமாக சொல்ல வேண்டும். வணக்கம் ஐயா, ஐயா வணக்கம் ஐயா, வணக்கம் அம்மா, அம்மா வணக்கம் அம்மா, நல்ல தமிழ் தந்தவர்க்கு வணக்கம் அம்மா, இந்த வாய்ப்பை தந்தவர்க்கு வணக்கம் ஐயா, இணைகளை நடத்திய ஆசிரியருக்கு வணக்கம் அம்மா, உடனிருக்கும் சான்றோருக்கு வணக்கம் அம்மா. ஐயா வணக்கம் ஐயா, ஐயா வணக்கம் ஐயா, வணக்கம் அம்மா, அம்மா வணக்கம் அம்மா. வணக்கம் வணக்கம் வணக்கம். அதான் நாமெல்லாம் வணக்கம் சொல்லிட்டோம்ல, நீ என்ன பெரிய அரவிந்த் சாமி நினைப்போ? வந்திருக்கவங்க, வாசல்ல இருக்கவங்க, வரப்போறவங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்லியாச்சு. ஆமா வணக்கம் சொல்லியாச்சு. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். வந்துட்டாயா? வந்துட்டான். இன்னும் சந்தேகம் கேட்கவில்லையே என்று நினைத்தேன். சரி, உன் சந்தேகத்தை கேளும் ஐயா. ஆமா, நாம இங்க எதை பத்தி வில்லிசை பாட வந்திருக்கோம்? நம்ம வில்லுப்பாட்டு ஆரம்பித்து சுமார் 20 வருடம் ஆகிறது. 20 வருடமா நீங்களும் இதே கேள்விதான் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நானும் அதே பதில்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வெறுத்து போயிட்டேன். சரி விடுங்க. நான் சொல்கிறேன். ஜாதி மத வேறுபாடின்றி உலக மக்கள் அனைவருக்கும் தேவையான அனைத்து வாழ்வியல் கருத்து யாவும் அள்ளி அள்ளி வழங்கக்கூடிய அந்த பொதுமறை என்ற திருக்குறளை தந்த அந்த திருவள்ளுவரை பற்றித்தான் வில்லு பாட்டு பாட வந்திருக்கோம். அது சரி, நம்ம திருவள்ளுவரை பத்தி அப்படி உங்களுக்கு என்ன தெரியும்? திருவள்ளுவரை பத்தி தானே, எனக்கு நல்லா தெரியுமே. நல்லா தெரியுமா? இவர் ஒரு விவகார பிடித்தாள். நாம எதுக்கோ கேட்டே தெரிந்துப்போம். இல்லை என்றால் எதிரும் முதிருமாதான் பதில் கூறிக்கொண்டிருப்பார். சரி, திருவள்ளுவர் எப்படி இருப்பார் என்று சொல்லுங்கள் பாப்போம். திருவள்ளுவர் மண்டையில கொண்டை வச்சிருப்பாரு. என்னது, மண்டையில் கொண்டை வைத்திருப்பாரா? என்னையா சொல்கிறாய் நீ? என்ன பேச விடுங்க முதல்ல. திருவள்ளுவர் முகத்துல தாடி வச்சிருப்பாரு. நானும் தான் தாடி வைத்திருக்கிறேன். உன் மண்டையில் கொண்டையை காணும். ஐயோ, என் மண்டையில் இருக்கும் கொண்டையை மறந்து விட்டேனே. அதனாலதான் தாடி வைத்த எல்லாரும் திருவள்ளுவர் ஆயிட முடியாது. சரியாக சொன்னாய். சரி, மேலும் சொல். திருவள்ளுவர் கையில கலசத்தை வச்சுக்கிட்டு ஊராக பாடிட்டு வருவாரு. கையில கலச வச்சுக்கிட்டு ஊரா போய் பாட்டு பாடுவாரா? என்ன பாட்டு பாடுவாரு? உலக சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும். நினைத்தேன் நீங்கள் இப்படிதான் ஏதாவது செய்வீர்கள் என்று எனக்கு தெரியும். தாடி வைத்திருக்க ஒரே காரணத்தினால் அகத்தியருக்கும் திருவள்ளுவருக்கும் வேறுபாடு தெரியாமல் போய்விட்டதே உங்களுக்கு. அப்படியா? கையில கலசம் வச்சிருக்காரு அகத்தியரா? ஆம். ஓலைச்சுவடி வச்சிருக்காரு தான் திருவள்ளுவரோ?
எனக்கு அலசதையும் பார்த்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டமா. இதெல்லாம் எங்களுக்கு புதுசு இல்லையா? சங்கத்துல இதெல்லாம் சகஜம். திருவள்ளுவர் எப்படிப்பட்டவர் என்று நான் சொல்கிறேன். அறநெறியை எடுத்துரைக்க பொதுமறையை தந்தவரா, தமிழுக்கு பெருமை சேர்க்க வள்ளுவராம். ஆமா, வள்ளுவராம். அக்கா, திருவள்ளுவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லிட்டீங்க. ஆமா, சொல்லிட்டேன். திருவள்ளுவர் எப்ப பிறந்தார்னு சொல்லலையே. சொல்லிட்டா போச்சு. நம்ம திருவள்ளுவா கிமு 36ஆம் நூற்றாண்டுல பிறந்தாங்கன்னு நம்ம ஆய்வாளர்கள் எல்லாம் சொல்றாங்க. ஓ அப்படியா? நம்ம ஆய்வாளர்களே சொல்லிட்டாங்களா? அப்ப அது உண்மையாதான் இருக்கும். அக்கா எனக்கு ஒரு கேள்வி. கேளும் ஐயா. இப்போ நம்ம எத்தனை திருவள்ளுவர் ஆண்டுல இருக்கோம்? நம்ம என்னப்பா எப்படி கேட்டுட்டேன்? நம்ம திருவள்ளுவர் இந்த ஆண்டு தான் பிறந்தாரு. என்ன இந்த ஆண்டா பிறந்தாரு? ஆமாயா, அவர் அங்கதான் இருக்கிறாரு. உனக்கு தெரியல? ஓ, இவர்தான் திருவள்ளுவரோ? ஆமாயா. சரி விடுங்க, நானே சொல்றேன். நம்ம இப்ப 2053ஆம் திருவள்ளுவர் ஆண்ட மகிழ்ச்சியாக கொண்டாடி ஓ கொண்டிருக்கோம். அப்படியா? திருவள்ளுவர் ஆண்டா? இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. அக்கா, திருவள்ளுவர் ஆண்டை பத்தி சொல்லிட்டீங்க. ஆமா, சொல்லிட்டேன். நம்ம திருவள்ளுவர் தந்த திருக்குறளை பத்தி சொல்லலையே. சொல்லிட்டா போச்சு. நாட்டை ஒருங்கிணைக்கும் போரெல்லாம் மிகப் படைக்கும் ஈரடி வெண்பாவில் தத்துவங்கள் புதைந்திருக்கும். ஈரடி வெண்பாவில் தத்துவங்கள் புதைந்திருக்கும். குறளும் மிக சிறிது விரும்பிய மோதாவ பெரிது. குறளும் மிக சிறிது விரும்பிய மோதாவ பெரிது. சிந்தனையை விதைக்கும் புது வாழ்வுகளை படைக்கும். சிந்தனையை விதைக்கும் புது வாழ்வுகளை படைக்கும். உலக மக்கள் அனைவருக்கும் தேவையான அனைத்து வாழ்வியல் கருத்துக்களையாவும் முப்பாலுக்குள் அடக்கி சொல்லிவிட்டார் நம்ம திருவள்ளுவர். அது சரி, அந்த முப்பால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? முப்பால் தானே, எனக்கு நல்லா தெரியுமே. சொல்லுங்கள் பாப்போம். ஆவின் பால், ஆரோக்கிய பால். மூணாவது என்ன பாலா இருக்கும்? இல்ல எனக்கு நல்லா தெரியும். அதாவது முத்தமிழ், மூன்று தமிழ். சரி, முக்கடல், மூன்று கடல். இதுவும் சரி. அப்ப முப்பால் என்றால் மூன்று பால் தானே? அடடே, சரி, அந்த முப்பால் என்னவென்று உங்கள் வாயாலே கூறுங்கள் பாப்போம். ஆட்டுப்பால், மாட்டுப்பால், கோழிப்பால். ஏனையா கோழிப்பாலா? எனக்கு தெரிந்தவரை கோழி முட்டைதாயானிடும். நீ சொல்வது எப்படி தெரியுமா இருக்கின்றது? கேட்பவர்கள் கேனையாக இருந்தால் KFCயில் முட்டை பரோட்டா கிண்டுவார்களாம். இல்லப்பா, பால் பாக்கெட்ல கோழி படம் போட்டிருந்துச்சு. மக்களே, நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன் அல்லவா, இவர் ஒரு வில்லங்க பிடிச்சவர். இவர் கேட்கின்ற கேள்வியும் கூறுகின்ற பதிலும் எப்பொழுதுமே வில்லங்கத்தனமானதுதான். சரி விடுங்கக்கா, நான் சொல்றேன். சரி சொல்லம்மா. அகத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். இப்படி அறத்துப்பாலில் 38 அதிகாரமும், பொருட்பாலில் 70 அதிகாரமும், இன்பத்துப்பாலில் 25 அதிகாரமும், மொத்தம் 133 அதிகாரங்களே 10 அதிகார பாடல் வீதம் 1330 குறளில். அடேங்கப்பா, இவ்வளவு குறளா? இந்த உலக மக்கள் எல்லோருக்கும் கருத்துக்களை சொல்லிவிட்டா நம்ம திருவள்ளுவர். சரியாக சொன்னீர்கள். ஓ, திருக்குறள்ல இவ்வளவு விஷயம் இருக்கா? இந்த வில்லு பாட்டு மூலியமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இல்ல தம்பி, திருக்குறள்ல இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்காதற்குத்தாக. இந்த குறளுக்கு ஏற்றவாறு நம்ம திருக்குறளை எல்லா நாட்டு மக்களும் இன்றைக்கும் பயன்படுத்திட்டு வராங்க. மனித வாழ்வியலின் எல்லா அங்கங்களையும் அறம், பொருள், இன்பம் என்று முப்பெரும் பிரிவுகளால் பிரித்து திருக்குறள் விளங்குகின்றது. இதில் உள்ள குறள் இனம், மொழி, பாலின பேதங்கள் இன்றி எக்காலத்துக்கும் பொருந்துவதால் திருக்குறள் உலக பொதுமுறை என்று அழைக்கப்படுகிறது. மத்திய செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் சார்பாக 52 பழங்குடியின மொழிகள் உட்பட 120க்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டு வருகிறது. இதன் சிறப்பை அறிந்த அறிஞர்கள் 1800ஆம் ஆண்டில் இருந்த 43 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. பாத்தீங்களா மக்களே, நம்ம உலக பெருமையான திருக்குறள் தான் இந்த உலகத்திலே சிறந்த நூல். பாலைவனமும் பூக்குமடா, இமயமலையும் பனியுமடா, வள்ளுவனின் பெருமையை சொன்னால் இமயமலையும் பொங்குமடா, இமயமலையும் பொங்குமடா. சங்கம் வைத்து தமிழை வளர்த்தது அந்த காலம். சங்கம் வைத்து திருக்குறளின் பெருமையை பாடுவது இந்த காலம். சும்மா கிடந்த சொல்லை எடுத்து சுச்சமா மந்திரம் சொல்லிக் கொடுத்து பாட்டு போறந்திருக்கு, நாடு கேட்டு மகிழ்ந்திருக்கு. பாட்டு போறந்திருக்கு, நாடு கேட்டு மகிழ்ந்திருக்கு. நம்ம வள்ளுவரின் பாட்டு அது 18 சுவை கூட்டு. நம்ம வள்ளுவரின் பாட்டு
திருக்குறளை சிறப்பிப்பதற்காக பல பேர் போராடி கொண்டிருந்தனர். ஆனால் அவர்களுக்கு ஒன்று தெரியவில்லை, அங்கு ஏற்கனவே ஒருவர் தன் காலடி தடத்தை பதித்து விட்டார் என்று. அந்த ஒருவர் தான் நம் திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவர். அக்கா, திருக்குறளை பற்றியும் திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவரை பற்றியும் அவர் பிறந்த ஆண்டை பற்றியும் நன்காக சொன்னீர்கள். எங்களுக்கும் புரிந்தது, வந்தவர்களுக்கும் புரிந்தது என்று நான் நினைக்கின்றேன். அக்கா, ஆரம்பிக்கும் போது வணக்கம் சொன்னோம். ஆமா சொன்னோம். அப்ப முடிக்கும் போது நன்றி சொல்ல வேண்டாமா? நிச்சயமாக சொல்ல வேண்டும். நன்றி 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 நல்ல தமிழ் தந்தவர்க்கோ நன்றி நன்றி இந்த வாய்ப்பை தந்தவர்க்கோ நன்றி நன்றி என்னை வழிநடத்திய ஆசிரியர்க்கும் நன்றி நன்றி உடன் இருக்கும் சான்றோருக்கும் நன்றி 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 வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானமலர்ந்திட நாடு செழித்திட வாழிய வாழியவே வானமலர்ந்திட நாடு செழித்திட வாழிய வாழியவே வானமலர்ந்திட நாடு செழித்திட வாழிய வாழியவே வாழிய வாழியவே வாழிய வாழியவே. நம்முடைய திருக்குறள் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. நம் திருக்குறளை தந்த திருவள்ளுவரை சிறப்பிக்கும் விதமாக ஒரு நையாண்டி பாடல் இதோ. உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து வரும் கீதம், அந்த உயிருக்குள்ளே மறைந்திருக்கும் வள்ளுவ பல வீதம், அந்த உயிருக்குள்ளே மறைந்திருக்கும் வள்ளுவ பல வீதம். உயிர் மெய்யும் ஒன்று சேர்ந்தால், உயிர் மெய்யும் ஒன்று சேர்ந்தால் தமிழ் வரும் பாரு, அந்த குமரியிலே அமைந்திருக்கும் வள்ளுவ சிலைய பாரு, அந்த குமரியிலே அமைந்திருக்கும் வள்ளுவ சிலைய பாரு. இவ்வளவு நேரமாக எங்களை கண்டு ரசித்த உங்கள் அனைவருக்கும், எங்கள் பள்ளி தாளாளர் மற்றும் எங்கள் பள்ளி நிர்வாக தந்தை அவர்களுக்கும், எங்களை வழிநடத்திய ஆசிரியர் அவர்களுக்கும், எங்கள் லோயலா பள்ளி இன்னிசை குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம்.